Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind us Tamil Puthandu Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays, Jay Chandran, VGP Marine Kingdom. துளாராசி இந்த குரோதி வருடம் வைத்தீஸ்வரனை வந்து போயிடுங்க, ரெகுலராக போங்க. குரோதி வருடம் இல்லை, அடிக்கடிக்கு போகிறது உங்கள் வாழ்க்கையை நிறைய விஷயத்துக்கு மாற்றும். தனம், குடும்ப வாக்கு, குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தி தரும். தேகாரக்கம் எப்போயுமே முதுகு தண்டுவடம் தான். முதுகு தண்டுவடம், கால், முட்டி, அலர்ஜி, ஸ்கின்னு. திடீர்னு கொஞ்ச நாளாக மன அழுத்தம், வயிற்றில் திரு தொந்தரவுகள் வரும். சனியுடைய சாரம் சரியில்லைனால பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கண்டிப்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தில் சொத்துக்கள் சேரும், குடும்பத்தில் ஆடை ஆபரணங்கள் சேரும், குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் சேரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த இடைவெளிகள் குறைந்து சந்தோஷம் ஏற்படும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதனால் கடன் அமைப்பு ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். 2 ரூம் பெட்ரூமில் இருக்கக்கூடியவர்கள் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாமா என்று நினைத்து அதை செயல்படுத்துவார்கள், வெற்றி ஏற்படுத்தி தரும். எனவே நிறைய விஷயங்கள், தனி வீடுக்கு போகலாம் என்று நினைக்கக்கூடியவர் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடை புதுப்பிப்பது, வீடை இடிப்பது, இன்டீரியர் மாற்றுவது, வீடுகளுக்கு வேண்டிய பொருள்களை சேர்ப்பது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். அடிக்கடிக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதும் வெளி மாநிலத்துக்கு செல்வதும் துளாராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து வைத்துக்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக வேறு கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய விசா போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் பிரமிப்பையும் சந்தோஷத்தை பெரிய ஆர்டர்கள் எல்லாம் செய்வார்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென்று அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்புகள் காணப்படும். கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடைய அமைப்பு இருப்பதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்வது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். இளவயதை சார்ந்த துளாராசிக்காரர்களுடைய பிரமிப்பு, அவர்களுடைய வளர்ச்சி, மற்றவர்கள் ஆச்சரியத்தக்க வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை என்று எது இல்லை என்று சொன்னீர்களோ அதெல்லாம் இருக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு துளாராசிக்காரர்களுடைய டெவலப்மெண்ட் இந்த காலகட்டத்தில் குரோதி வருடத்தில் பார்க்கலாம். எப்படி தாங்க இருக்கும் துளாராசி? ஏன்னா இது வரைக்கும் சுப பலன்களை பார்த்துட்டு வந்துட்டீங்களே. எனக்கு குரு மாறுறாரு, இந்த சனி வேற இப்படி இருக்காரு, ராகு வேற இருக்காரு, இதெல்லாம் துஷ்ட கிரகங்கள்லாம் இப்படி இருக்கே, எனக்கு எப்படி அப்படின்னா முதல்ல பயத்தை விடுங்க. நீங்கள் பார்க்காத உடம்பு பிரச்சனையா, நீங்கள் பார்க்காத பண பிரச்சனையா, நீங்கள் பார்க்காத பிரச்சனையா, இப்போ நான் புதுசாக சொல்ல போகிறேன். மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அதையே சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 12 ராசிக்காரில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் தீரணும். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? தெய்வம்தான் வழி, தானங்கள் தர்மங்கள் தான் வழி, பித்திருக்கள் குலதெய்வங்கள் வழிபாடு தான் வழி. அப்போ நம்ம அதை செய்யும்போது நிச்சயமாக மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி, நல்ல பொறுப்பு கூடிய ஒரு உத்தியோகம், தொழிலில் மேன்மை, எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற பிஸ்னஸ்ஸு இப்படிலாம் வரும். நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வருவாங்க. அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனாலும் அவர்கள் யார், அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நிறைய பக்தி யாத்திரை போகலாம், அந்த புண்ணியத்தை தேடலாம். அந்த புண்ணியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரலாம். ஒரு வாழ்க்கையில் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, நிம்மதி தான் வாழ்க்கைன்னு சொல்லி இதை சரியானபடி பயன்படுத்திக்க வேண்டிய காலம் பக்தி யாத்திரை அப்படிங்கிறது இந்த காலகட்டம். அதை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி அப்படின்னு எல்லா சுப பலனும் உங்களுக்கு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு உண்மையாகவே ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்நாள் வரை ஒரு
ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கேஸு, இல்லை ஒரு பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தால் அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். எதிரி அப்படின்னு யார் வந்தாலும் சரி, அந்த எதிரியை எதிர்த்து வெல்லக்கூடிய வல்லமை, கடவுளோட அனுகிரகம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக நடக்கும். நிறைய பேர் வீடு பெருசு பண்ணுவீங்க, வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், தொழிலில் வியாபாரம் நல்ல அபிவிருத்தி நடக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட செக்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பர் ஆர்டர் கிடைக்கும். 100% அட்வான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு லெவல் யார் நீங்கள் மெயின்டைன் பண்ணி. ஆனால் நான் சுக்கிரன் ராகு புதன்லாம் சேரும்பொழுது சில இடங்களில் ஏமாற்றங்கள் கொடுக்கும். அதனால் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். 100% கல்யாணம் நடக்கும். நிறைய பேருக்கு IUI IVF சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய நபர்களுக்கு, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். அந்த குழந்தை சாட்சாத் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் கூடிய அதே பந்தம் தான், அது தொடரும். உங்களுடைய முன்னோர்கள் தான் மறுபடியும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே டக்கடன் அடுத்த லெவலில் போகக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஏதோ ஒரு விதத்தில் கால் பாதத்தில் கவனமாக இருக்கணும். முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சின்னதாக வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய குலதெய்வம். அடுத்ததாக யோக நாரசிம்மர் வழிபாடு. அதில் வழிபாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முடிஞ்சதுன்னா பானகம் நீர்மோர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு 9 பெண்மணிகளுக்கு, சுமங்கலிகளுக்கு, கன்னி பெண்களுக்கு கொடுத்து சாட்சாத் நமஸ்காரம் பண்ணிக்கிறது எந்த விதமான கன்னி தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தாலும் சரி சம்பூர்ணமாக விடுபடக்கூடிய, கடனும் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசிக்கு வந்து இந்த குரோதி வருஷம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கிறதுக்குண்டான தன்மைகள், எல்லா இடத்துங்களையும் பரிச்சயம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒவ்வொரு முந்தியெல்லாம் தெரியும், உலகம் தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நிறைய தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் சரியாக தானே பேசுகிறேன் அப்படின்னு நிறையா பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் திருப்பி கேட்பாங்க, கரெக்டாக பேசுகிறேன்னா, சரியாக பேசுகிறேன்னா அப்படின்னு திருப்பி கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள். மெதுவாக ரகசியமாக நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அப்படியே ரகசியமாக பரவிட்டு வரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறையா தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முந்தியெல்லாம் நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்லுவா, வீட்டில் அவன் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன் அப்படிங்கிறது மாறி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில வார்த்தைகள் நம்ம சொல்லாமையே இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சகோதர சகோதரிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொடுக்கும். சொந்த பந்தங்கள் யார் நன்மை செய்வா, யார் கூட வருவா, யார் கூட வரமாட்டாங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. நம்ம விஷயம் எப்படியோ வீட்டுக்கு போயிடுது, அதுதான் என்னன்னு தெரியல. இங்கே இருக்கீங்களா, எப்படி நான் போகிறதெல்லாம் வீட்டுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போகிறத பூரா ஒன்று ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ வச்சுருப்பீங்க. அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் சில காரியத்தை யதார்த்தமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ரீசர்ச் எஜுகேஷன் அவங்களுக்கு அருமையாக இருந்திருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தடங்களாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா தந்தையோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. சின்ன விஷயங்களில் ஒருத்தர் இல்லாத குறைய நீங்கள் இருந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் யாருமே விடமாட்டா, நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியத்தை உட்காந்து செயல்படுத்துவாங்க. துளாராசி அன்பர்களுக்கு விளம்பர பிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய விளம்பரம் கிடச்சி, நல்ல பேர் கிடச்சி, புகழ் கிடச்சி, அந்தஸ்து கிடச்சி, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு தெய்வ வழிபாட்டோடு செயல்படுவாங்க இந்த வருஷம். துலாம் ராசிக்கு போன தடவை முதல் மதிப்பெண் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் சார். அப்போ இந்த வருஷம் குரு மாற போகிறாரு, அப்புறம் கிரகங்களோட நிலையெல்லாம் மாறப்போகுது, அப்போது ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து நான் பின்னாடி வந்துடுவேனா, அந்த கேள்வி வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர் தானே ஒயிட் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்லைட் சன்லைட் எல்லாம் உங்கள் ராசியில் தான். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கெட்டிக்காரத்தனம் உங்களுக்காக வேணும். அதேமாதிரி குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்ணம்மா கம்முன்னு கடை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு இறங்கி போய் நின்னாங்கன்னா வெற்றியும் பெருமை புகழும் பணமும் தேடி வர வேண்டிய தருணம். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுடைய வெற்றி கொடி நாட்ட வேண்டிய ஒரு தருணம். இந்த நல்ல நேரம் கிரகங்கள் மாறினாலும் சரி, தமிழ் வருட பிறப்பு வந்தாலும் சரி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது
உங்களுடைய கையில் தான் இருக்குது. துணிஞ்சு நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும். பழைய என கழிதலும் புது என புகுதலும் அசையும் அசையா சொத்துக்கள் பணமாகும். பழைய கடன்கள் அடையும். ரொட்டேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் அப்படிங்கிறது இருக்கும். பாராட்டு புகழ் பெருமை. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு நாளைக்காவது ஒரு மேடையில் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களை நிற்க வச்சு சால்வை போட்டு மாலை மரியாதைகள் செய்து பிரமாதம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு, அனைவரும் கை கொடுத்து பாராட்ட வேண்டிய நிலை உங்களுக்காக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதன் என்னுடைய வழிபாடு, விஸ்வரூப தரிசனம் துலாம் ராசி நேயர்களுக்கு மேன்மை தரும். 108 ஸ்தலத்திலையும் முதல் ஸ்தலம் அப்படிங்கிற இடம் ஸ்ரீரங்கத்துக்காக உண்டு. அர்ஜுன பெருமாள் மகாபாரதத்தில் தீர்த்த யாத்திரை போகும்பொழுது முதல்ல தரிசனம் பண்ணின கோவில் அது. 6 அமுதம் பொதிந்த கோவில் அது. அந்த மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணி விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு வந்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு அனைத்தும் தொடர்ந்து கிடைக்கும். உடல் நலமும் மேம்படும். பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024. டைட்டில் ஸ்பான்சர். சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீப ஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். விஜிபி மரைன் கிங்டம், India's first walk through tunnel aquarium. Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind us Tamil Puthandu Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays, Jayachandran, VGP Marine Kingdom.